கடக லக்னத்திற்கு செவ்வாய் 5 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாகி பூர்வ புண்ணியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி என்ற தன்மையை பெறுகிறார். இவர் லக்னத்திலே இருந்தால் நீசம் பெறுகிறார். இந்த செவ்வாய் 4, 7 மற்றும் 8ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். இவர் வலு குறைந்திருப்பதால் திருமணத்தையும் தாமதமாக நடத்துவதற்கு ஏதுவாகிறார். இதன் காரணமாக குழந்தை பிறப்பும் தாமதப்படும். செய்யும் வேலையை மாற்ற வைக்கும். தொழில் செய்வோருக்கு தொழிலையும் மாற்ற வைக்கும். தொழிலில் மந்த நிலையை தரும். இருப்பினும் ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டிருப்பார்கள். சட்டென கோபப்படும் தன்மையையும் உள்ளூர கபட குணத்தையும் தரும். இந்த ஜாதகர் தன் தாயின் மீது வைத்திருக்கும் அன்பை விட இவரது தாய் இவர் மீது அதிக அன்பாக இருப்பார், பாசமாக இருப்பார். தாயார் அக்கறையுடன் உணவு பரிமாறுவார். இந்த செவ்வாய் நீசபங்கம் பெற்றால் சிறப்பு. சீருடை பணிகளான போலீஸ், இராணுவம், மருத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபடுத்தும். தீயணைப்புத்துறை, இன்ஜினியரிங் துறையில் இருப்போரும் உண்டு. ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கும். சிலர் முருக பக்தர்களாகவும் இருப்பார்கள். வெளிமாநில, வெளிநாட்டு பணியையும் தரும், யோகத்தையும் தரும். பணி நிமித்தமாக சிலர் பிரிந்திருக்க நேரிடும். வீடு தேடி ஒரு நண்பர்கள் அதிகம் இருப்பர். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தன் துணையின் மீது அதிக அன்பும் அன்னோன்யமும் இருக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டு வெற்றி கொடி நாட்டுவோரும் உண்டு. சிலருக்கு அரசியல் ஆசையும் தூண்டிவிடும். நீசபங்கம் பெற்றிருந்தால் அரசியலில் தீவிரம் காட்டுவர். இந்த செவ்வாயுடன் இணைந்த கிரகங்கள் மற்றும் பார்க்கும் கிரகங்களின் அடிப்படையிலும் இடமளித்த சந்திரன் நிலையை பொறுத்தும் பலன்களில் மாறுபாடு உண்டு.